சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரியான கூட்டம். அந்த கூட்ட நெரிசல்ல எப்படியாவது போய் சாமியை பார்த்துடணும்னு கடைசியா அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் போய் முருகரை பார்த்துட்டு தான் நான் கிளம்பினேன். மணிக்கு வந்தோம். இப்போ டைம் வந்து 12 o'clock. அதாவது நம்ம நடக்க வேண்டாம், அவங்களே நம்மளை கூட்டிட்டு வந்து கீழே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கான கூட்டத்துக்கு நடுவுல நின்று தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தோம். கேமராமேன்லாம் ரொம்ப சேஃபா மேலே போய் நின்றுட்டாங்க. நான் மட்டும்தான் கீழே கூட்டமா மாட்டிக்கிட்டேன். ஸோ கூட்டமே என்னை கூட்டிட்டு வந்து கோயிலுக்கு வெளியில விட்டுட்டாங்க. அதனால நான் திரும்பி உள்ள போலான்னு ட்ரையும் பண்ண சாமியை பார்க்க, அதுலயும் சப்பலஞ்சு உள்ள போயிட்டு எங்களால வெளில வர முடியாம ஏதோ அவங்களே திரும்பி வெளில கூட்டிட்டு வந்து விட்டாங்க. நாங்க வெளில வந்து நிக்கிறோம். சூப்பரான ஒரு கும்பாபிஷேகம். ஊர் திரண்டு வந்திருந்தது. தமிழ்நாடு முழுக்கனே சொல்லலாம். கிட்டத்தட்ட மூணாறுல இருந்தெல்லாம் வந்தாங்க. குலதெய்வம் இவரு அப்படி இந்த கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு. ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழா, கும்பாபிஷேக திருவிழா மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும். விஷுவலி பார்க்கறதுக்கு சாமியோட அருள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகரோட அருள். நீங்களும் வீட்டுல இருந்தே ரொம்ப சந்தோஷமா பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நம்ம திருவிழா